என்னடா ஒரு மார்க்கமா உட்காந்துருக்கிய? அது ஒண்ணும் இல்லடா, நேத்து ரிசல்ட் வந்ததுல ரொம்ப சோகமாவே இருக்கான்டா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்டா. இதுல என்னடா இருக்கு? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. சந்தோஷமான விஷயமா? புரியுற மாதிரியே சொல்றேன். இன்னைக்கு மத்தியில எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் மாநில கட்சிகளையும் சார்ந்தாண்டா இருக்கணும். எந்த ஒரு முடிவும் இண்டிபெண்டா யாராலையும் எடுக்க முடியாது. நம்ம மாநில கட்சிகளை கேட்டுதான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும். இன்னும் உனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். மண்டேலா படம் பாத்தியா? ஒத்த ஓட்டுக்காண்டி நம்ம யோகி பாபுட்ட ரெண்டு கட்சிக்காரர்களும் எப்படி போட்டி போட்டு நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பாத்திருக்கியா? அந்த கதை தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப ஆட்சி அமைச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. ஆட்சி அமைச்சு 4.5 வருஷம் கழிச்சு கூட ஒரு மாநிலம் நினைச்சுன்னு வச்சுக்கவேன், நடக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு அந்த பிரதம மந்திரி சீட்ல வேற ஒரு ஆளை உட்கார வைக்கலாம். இதுல என்ன மக்களுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம மாநில அரசாங்கத்தோட ஆளுமையும் மக்களோட தேவையும் சரியா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துல கோரிக்கையா வச்சா மத்திய அரசாங்கம் அதை செஞ்சே ஆகணும். இந்த விஷயம் வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும் பொருந்தாதா, நம்ம ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரைக்கும் இது பொருந்தும். தேர்தலுக்கு